வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்ந்து உயிரிழக்கும் கைதிகள், அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை, கைதிகளிடம் பரவலாக பாயும் தீவிர விசாரணை. பேராபத்தில் சிக்கியுள்ள இலங்கை, 40 நிமிடங்களுக்குள் சுனாமி அலை தாக்கும், மக்களுக்கும் அறிவிக்க முடியாது, அரசாங்கத்தை எச்சரிக்கும் முக்கிய தரப்பு, அம்பலமான திடுக்கிடும் தகவல்கள். நாட்டின் பாடசாலை ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட நிலக்கீழ் அறை மிகவும் பழமை வாய்ந்த கண்டுபிடிப்பு, சந்தேகம் வெளியிடும் போலீசார், தொடரும் ஆய்வு. அழுகிய நிலையில் மீட்கப்பட்ட பெண்ணின் சடலம், தவறான உறவால் பறிபோன உயிர், விசாரணையில் அம்பலமான திடுக்கிடும் தகவல்கள். விவசாயிகளுக்கு புதிய வங்கியொன்றை தொடங்கும் அரசாங்கம், வழங்கப்படவுள்ள கடன் வசதி, வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. போலியான கையொப்பங்களும் ஏமாற்றப்பட்ட வேட்பாளர்களும், தமிழரசு கட்சிக்கு எதிராக தொகுதி கிளையெடுத்த அதிரடி, அம்பலமாகும் உண்மைகள். இலங்கை சனத்தொகையில் ஏற்பட்டுள்ள மிக பெரும் ஆபத்து, இலங்கையில் உயிருடன் பிறக்கும் குழந்தைகள் தொடர்பிலும் வெளியான அதிர்ச்சி தரும் அறிவிப்பு. யாழில் ராணுவம் மரக்கறிகள் விற்பனை செய்வது உறுதி, பாதுகாப்பு பிரதி அமைச்சர் கூறிய பொய், அம்பலமான உண்மை. செம்மணிக்கான நீதி, இரண்டாவதாகவும் வெடிக்கவுள்ள மாபெரும் போராட்டம், தமிழர் தாயகமெங்கும் விடுக்கப்பட்ட அழைப்பு. நாமலுக்கும் ரணிலுக்கும் இடையில் ரகசிய பேச்சுவார்த்தை, அனுரவை வீழ்த்த தீட்டப்படும் திட்டம், அம்பலமான தகவல். நாட்டில் அதிகரிக்கும் பாலியல் நோய்களின் எண்ணிக்கை, மருத்துவர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். களுத்துறை மாவட்டத்தின் பாணதுறை வடக்கு காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வாடகை வீடொன்றில் அழுகிய நிலையில் மீட்கப்பட்ட இளம்பெண்ணின் உயிரிழப்பு தொடர்பான விசாரணைகளில் பல புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. காவல்துறையின் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி உயிரிழந்தவர் நத்துணை சகஸ்ரீ குரே என்ற இளம்பெண்ணின அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் 27 வயதுடைய ஆண் ஒருவருடன் வாடகை வீட்டில் வசித்து வந்ததாகவும், அந்த நபர் பாணதுறையில் உள்ள விடுதியொன்றில் சமையலறை உதவியாளராக பணியாற்றி வந்ததாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. சம்பவத்திற்கு பின்னர் தப்பிச் சென்றிருந்த அந்த நபர் பின்னர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையினரிடம் வழங்கியதாக கூறப்படும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் சம்பவம் நடந்த இரவு பணியை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த அவர் நத்துணியை தயாரித்த தேநீரை அருந்திய பின்னர் இருவருக்கும் பணம் தொடர்பான வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார். அப்போது ஏற்பட்ட தகராறின் போது கோபத்தில் கத்தியால் தாக்கியதாகவும், பின்னர் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றதாகவும் அவர் கூறியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அத்துடன் தனது உயிரையும் மாய்த்துக் கொள்ள முயன்றதாகவும், பின்னர் தொடருந்து முன் பாய்ந்ததில் பலத்த காயமடைந்து முதலில் பாணதுறை வைத்தியசாலையிலும் பின்னர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தேசிய வைத்தியசாலையிலிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் 2 நாட்கள் தேடப்பட்டு வந்த சந்தேக நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதற்கிடையில் உயிரிழந்த பெண்ணும் அவரது தாயாரும் இளைஞர்களை ஏமாற்றி பணம் மோசடி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து வவுனியாவை சேர்ந்த ஒருவர் காவல்துறையை தொடர்பு கொண்டு தாயும் மகளும் இணைந்து தன்னிடமிருந்து சுமார் 15 லட்சம் ரூபாய் பணத்தை பல்வேறு முறைகளில் மோசடி செய்ததாக முறைப்பாடு அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற முறையில் வேறு நபர்களும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரும் வகையில் நீதியின் மூலம் 2 எனும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக தாயக செயலணி அறிவித்துள்ளது. இந்த போராட்டம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை 4 நாட்கள் யாழ்ப்பாணத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது வெளியிடப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த தாயக செயலணியின் பிரதிநிதிகள், தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி கடந்த ஆண்டு நீதியின் மூலம் என்ற போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவித்தனர். இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தொடர்ந்து 4 நாட்கள் நீதியின் ஓலம் 2 என்ற பெயரில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும், இறுதி நாளில் யாழ்ப்பாண நகரில் மாபெரும் பேரணி நடத்தப்பட உள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர்.
இதேவேளை தமிழர்கள் மீது தொடர்ச்சியாக இடம்பெற்றதாக கூறப்படும் இனவழிப்பின் சாட்சியாக யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அகழ்வாராய்ச்சியின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழிகளில் இருந்து 412க்கும் மேற்பட்ட எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். இதனை வலியுறுத்தும் வகையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி மாலை 4 மணிக்கு செம்மணியிலிருந்து நீதியின் ஓலம் 2 போராட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் தாயகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து மக்கள் ஒன்று திரண்டு இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் இறுதி நாளில் யாழ்ப்பாண நகரில் மாபெரும் பேரணி இடம்பெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் வெற்றியடைய அனைத்து ஊடகங்கள், அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள், மாணவர் அமைப்புகள், சிவில் அமைப்புகள், மத அமைப்புகள், வர்த்தக சங்கங்கள், தொழிலாளர் சங்கங்கள், போக்குவரத்து அமைப்புகள், விளையாட்டுக் கழகங்கள், ஊர் சங்கங்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள், புத்திஜீவிகள், பொதுமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கோரப்பட்டுள்ளதாக தாயக செயலணி தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மற்றும் இன்று அதிகாலை இந்த 2 அதிகாரிகளும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி உயிரிழந்தவர்கள் 25 மற்றும் 39 வயதுடைய சிறைச்சாலை அதிகாரிகள் என போலீசார் குறிப்பிடுகின்றனர். இதன் மூலம் நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. கடந்த ஜூலை 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் இடம்பெற்ற இந்த மோதலில் ஏற்கனவே 21 சிறை கைதிகள் உயிரிழந்திருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை தற்போது 31ஆக உயர்ந்துள்ளது. இதேவேளை மோதலில் காயமடைந்த மேலும் சில சிறை கைதிகளும் சிறைச்சாலை அதிகாரிகளும் கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் நீர்கொழும்பு வைத்தியசாலைகளில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் இப்படி இருக்க, நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் கைதிகள் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்டோரின் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் நீர்கொழும்பு சிறை கைதிகள் தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகள் நேற்று முதல் இணையவழி மூலம் நடத்தப்படுவதாக சிறைச்சாலை திணைக்களம் அறிவித்துள்ளது. மோதலுக்கு முன்னர் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் சுமார் 2400 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் சம்பவத்தை தொடர்ந்து பெரும்பாலான கைதிகள் நாட்டின் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அதன்படி தற்போது சுமார் 600 கைதிகள் மட்டுமே நீர்கொழும்பு சிறைச்சாலையில் உள்ளதாகவும் எஞ்சியுள்ள அவர்களையும் படிப்படியாக மற்ற சிறைச்சாலைகளுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் தற்போது சிறையில் உள்ள கைதிகளை அவர்களது உறவினர்கள் நேரில் சந்திப்பதற்கும் தற்காலிகமாக அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்பளி நகரில் அமைந்துள்ள முன்னணி பௌத்த பாடசாலை ஒன்றின் வளாகத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக சந்தேகிக்கப்படும் பெரிய நிலத்தடி அறையொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை வளாகத்தில் இடம்பெற்ற டெங்கு ஒழிப்பு சிரமதான பணிகளின் போது இந்த ரகசிய கட்டுமானம் தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பாடசாலை அதிபர், வலயக்கல்வி அலுவலகத்திற்கும் கம்பளி காவல்துறையினருக்கும் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அதிகரித்து வரும் டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து சுமார் 2.5 ஏக்கர் பரப்பளவை கொண்ட பாடசாலை வளாகத்தை சுத்தம் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது பாடசாலை சிற்றுண்டி சாலையிலிருந்து வெளியேறும் கழிவு நீரை வெளியேற்றுவதற்காக சுமார் 1.5 முதல் 2 அடி ஆழம் வரை குழி தோண்டப்பட்ட போது நிலத்தடியில் சிமெண்ட் கான்கிரீட் அமைப்பு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முதலில் அது பழைய கழிவுநீர் அமைப்பின் ஒரு பகுதி என கருதப்பட்ட நிலையில் அதனை ஊடுருத்து கழிவுநீர் குழாய் ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது. எனினும் அதன் பின்னர் பாடசாலை எல்லைக்கு அருகில் வசிக்கும் பெண்ணொருவர் விசித்திரமான முறைப்பாடு ஒன்றை முன்வைத்துள்ளார். பாடசாலை வளாகத்திலிருந்து பொருத்தப்பட்ட குழாய் வழியாக தனது வீட்டின் அருகில் அமைந்துள்ள மின்விசிறிக்கு அருகில் கழிவுநீர் வெளியேறுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பாடசாலை நிலத்தின் கீழ் சுமார் 40 அடி நீளமான கட்டிட அமைப்பு ஒன்று இருப்பது தெரிய வந்துள்ளது. அந்த பகுதியை சேர்ந்த சிலர் குறித்த இடத்தை வாகன நிறுத்துமிடமாகவும் பொருட்கள் சேமிக்கும் அறையாகவும் பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகின்றது. அரசுக்கு சொந்தமான பாடசாலை நிலத்தின் கீழ் இந்த கட்டுமானம் அமைக்கப்பட்டு அதன் மேல் மண் நிரப்பப்பட்டு மறைக்கப்பட்டிருந்ததால் அது பல வருடங்களாக வெளியில் தெரியாமல் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பாடசாலை மாணவர்களின் காலை கூட்டங்கள் கூட இந்த பகுதிக்கு அருகில் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் சுமார் 900 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்பு குறித்து அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போதைய அதிபரின் நடவடிக்கையை அடுத்து சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். 2025 ஆண்டு வரையிலான கடந்த 10 ஆண்டுகளில் இலங்கையில் உயிருடன் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை சுமார் 1,20,000 வரை குறைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. புதிய பிறப்புகளை ஊக்குவிப்பதற்காக அரசாங்கம் சாத்தியமான அனைத்து சலுகைகளையும் வழங்க நடவடிக்கை எடுக்கும் என பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகாரங்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் 2015 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரையான காலப்பகுதியில் இலங்கையில் உயிருடன் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்து வருவதாக குறிப்பிட்டார். குறிப்பாக 2019 ஆண்டுக்கு பின்னர் இந்த வீழ்ச்சி அதிகரித்துள்ளதாகவும் 2019 முதல் 2025 ஆண்டு வரையான காலப்பகுதியில் உயிருடன் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை சுமார் 33% குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2019 ஆண்டு இலங்கையில் பதிவான உயிருடன் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 3,19,010 ஆக காணப்பட்டது. இந்த எண்ணிக்கை 2020 ஆண்டு 3,01,706 ஆகவும் 2021 ஆண்டு 2,84,848 ஆகவும் 2022 ஆண்டு 2,75,321 ஆகவும் பதிவாகியுள்ளது. அதேவேளை 2023 ஆண்டு 2,47,900 ஆகவும் 2024 ஆண்டு 2,20,761 ஆகவும் 2025 ஆண்டு 2,14,570 ஆகவும் உயிருடன் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. இந்த பிறப்பு வீழ்ச்சிக்கு பல்வேறு காரணங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமண வயது அதிகரித்தல், திருமணங்களின் எண்ணிக்கை குறைதல், வாழ்க்கை செலவு அதிகரித்தல், இனப்பெருக்க வயதுடைய இளைஞர்கள் அதிக அளவில் வெளிநாடுகளுக்கு செல்லுதல், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு காரணமாக தம்பதிகள் நீண்ட காலம் பிரிந்து வாழுதல், சிறிய குடும்பங்களை விரும்பும் போக்கு, உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்தல் போன்ற காரணிகள் இதற்கு முக்கிய காரணங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டுள்ள தனியார் காணிகளில் இராணுவத்தினர் மேற்கொள்ளும் விவசாய உற்பத்திகள் சந்தையில் விற்பனை செய்யப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பாதுகாப்பு பிரதியமைச்சர் வலி வடக்கில் உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் 1,661 ஏக்கர் காணி இராணுவத்தின் தேவைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த காணிகளுக்கான இழப்பீட்டை உரிமையாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். அத்துடன் அந்த காணிகளில் இராணுவத்தினர் மேற்கொள்ளும் விவசாய நடவடிக்கைகள் அவர்களது சுய தேவைக்காக மட்டுமே எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனினும் அந்த கூற்றை வலி வடக்கு பகுதி மக்கள் முற்றாக நிராகரித்துள்ளனர். பாதுகாப்பு காரணம் கூறி தங்களது காணிகள் கையகப்படுத்தப்பட்டு 36 ஆண்டுகளாகியும் அவை இதுவரை மீள வழங்கப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தாங்கள் சொந்த காணிகளையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து தவித்து வரும் நிலையில் அதே காணிகளில் இராணுவத்தினர் விவசாயம் செய்து அந்த உற்பத்தி பொருட்களை சந்தையில் விற்பனை செய்து லாபம் ஈட்டி வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த நடவடிக்கை உள்ளூர் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் பாதிப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். வலி வடக்கிலுள்ள இராணுவ பண்ணைகளில் விளைவிக்கப்படும் மரக்கறிகள் பலாலி வீதியில் உரும்பராய் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பல்பொருள் அங்காடியில் மரக்கறி கொள்வனவு நிலையத்திற்கு பெருமளவில் விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதற்கு ஆதாரமாக காணொலி பதிவுகள் தங்களிடம் இருப்பதாக தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் அவற்றை ஊடகங்களுக்கும் அனுப்பியுள்ளதாக கூறியுள்ளனர். மக்களின் காணிகளை மீண்டும் மக்களிடமே ஒப்படைப்பதாக வாக்குறுதி வழங்கி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் முந்தைய ஆட்சியாளர்களைப் போன்று செயற்படாமல் காணிகளை உரிய உரிமையாளர்களிடம் மீள கையளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் மற்றும் பதில் பொதுச் செயலாளர் ஆகியோர் உடனடியாக தங்களது பதவிகளிலிருந்து விலக வேண்டும் என காங்கேசன்துறை தொகுதி கிளை உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2 ஆண்டுகளாக கட்சிக்குள் இடம்பெற்றதாக கூறப்படும் பல்வேறு முறைகேடுகள் குறித்து சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதில் 2025ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கான வேட்புமனு தாக்கல் நடவடிக்கைகளில் முறைகேடுகள் இடம்பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 1க்கு மேற்பட்ட வேட்புமனு படிவங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் சில வேட்பாளர்கள் ஏமாற்றப்பட்டதோடு போலி கையொப்பங்களில் விடப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் பலமுறை நேரிலும் எழுத்து மூலமாகவும் கட்சி தலைமையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் இதுவரை எந்த ஒரு விசாரணையோ அல்லது நடவடிக்கையோ மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் புதிய வங்கியை தொடங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வீடமைப்பு, நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் பிரதியமைச்சர் TV சரத் தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர், அதிக வட்டி விகிதத்தில் கடன் பெற்று விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறினார். புதிய வங்கியினூடாக 1 ஏக்கர் நிலத்திற்கு 1 லட்சம் ரூபாய் வரை உற்பத்தி செலவுக்கான நிதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் சீனாவுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு விவசாய பிரதேசத்திற்கும் ஒரு வேளாண்மை ஆதரவு மையத்தை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பிரதியமைச்சர் குறிப்பிட்டார். அத்துடன் உலகத்தரத்திலான நவீன விவசாய இயந்திரங்கள், பெரிய உழவு இயந்திரங்கள், அறுவடை இயந்திரங்கள், ட்ரோன்கள், கிளையகற்றும் மற்றும் கட்டுப்படுத்தும் இயந்திரங்கள் உள்ளிட்ட உபகரணங்களை நாட்டிற்கு கொண்டு வரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு தேவையான உபகரணங்களையும் சேவைகளையும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளும் வகையில் அரசாங்கம் ஏற்பாடுகளை மேற்கொள்ளும் என்றும் பிரதியமைச்சர் TV சரத் வலியுறுத்தினார். சமகால அரசியலில் வலுவான எதிர்க்கட்சி ஒன்றை உருவாக்கி அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் ராஜபக்ச தரப்பினால் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த முயற்சிகளில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பங்களிப்பு முக்கியமானதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடிய காணொலி ஒன்று வெளியாகி அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ளது. பொது நிகழ்வு ஒன்றின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் நெருக்கமாக கலந்துரையாடிய காட்சிகள் குறித்த காணொலியில் பதிவாகியுள்ளன. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் புதல்வரின் திருமண நிகழ்வு கடந்த புதன்கிழமை இரவு கொழும்பில் சினமன் லைஃப் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்கே, கோட்டாபய ராஜபக்ச மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட பல அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது நாமல் ராஜபக்சவுடன் ரணில் விக்ரமசிங்கவும் கோட்டாபய ராஜபக்சவும் கலந்துரையாடிய விதம் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கவுடன் பேசப்பட்ட விடயம் தொடர்பில் அங்கிருந்தவர்கள் நாமல் ராஜபக்சவிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதற்கு பதிலளித்து நாமல் ராஜபக்ச தற்போதைய அரசியல் செயற்பாடுகள் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கே கேள்வி எழுப்பியதாக தெரிவித்துள்ளார். தான் கிராமம் தோறும் வேலை திட்டங்களுடன் நாடு முழுவதும் பயணித்து வருவதாக ரணில் விக்ரமசிங்கவிடம் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனிப்பட்ட விடயங்கள் தொடர்பாகவும் இருவரும் கலந்துரையாடியதாகவும் விரைவில் நேரடியாக இணைந்து பணியாற்றுவோம் என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்ததாகவும் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். அந்தமான் தீவு பகுதியில் ஏற்படும் நிலநடுக்கத்தால் சுனாமி உருவானால் வெறும் 40 நிமிடங்களுக்குள் இலங்கையின் கரையோர பகுதிகளை சுனாமி அலைகள் தாக்கக்கூடும் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகொட எச்சரித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இவ்வாறான அவசர நிலை ஏற்பட்டால் குறுகிய காலத்திற்குள் கரையோர பகுதியில் வாழும் சுமார் 38 லட்சம் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றுவது தற்போதைய சூழ்நிலையில் மிகவும் சவாலான விடயமாகும் என குறிப்பிட்டுள்ளார்.
அத்துடன் நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி எச்சரிக்கை கோபுரங்களில் பல தற்போது செயலிழந்துள்ளதாகவும் அவற்றை மீண்டும் செயற்படுத்துவதற்கான முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் தற்போதைய குறைபாடுகள் தொடர்பாக விளக்கமளித்த அவர், அண்மையில் ஏற்பட்ட டெட்வா சூறாவளி போன்ற அனர்த்தங்களை எதிர்கொள்ள தேவையான மனித வளம் மற்றும் பணியாளர் திறன் தனது நிறுவனத்தில் போதுமான அளவில் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். 24 மணி நேரமும் இயங்க வேண்டிய அவசர கால நடவடிக்கை பிரிவில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு இரவு நேரங்களில் தங்குவதற்கான அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலை காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மாவட்ட மட்டத்தில் உள்ள அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு பிரிவு மாலை 4:30 மணிக்கு பின்னர் மூடப்படுவதால் இரவு நேரங்களில் அனர்த்தங்கள் ஏற்படும் போது அதிகாரிகளை உடனடியாக சம்பவ இடங்களுக்கு அனுப்புவதில் தாமதம் ஏற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பணியாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் நோக்கில் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தையும் தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் மத்திய நிலையத்தையும் இணைக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த இணைப்பு நடவடிக்கைக்கு நீண்ட காலம் தேவைப்படுவதால் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் பாரிய அனர்த்தம் ஏற்பட்டால் நாடு கடுமையான சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் என அவர் எச்சரித்துள்ளார். உலக நாடுகள் நவீன தொழில்நுட்பம் மற்றும் வளங்களை பயன்படுத்தி தமது அனர்த்த முகாமைத்துவ கட்டமைப்புகளை வலுப்படுத்தி வரும் நிலையில் இலங்கையில் இந்த நடவடிக்கைகள் மிகவும் மெதுவாகவே முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகொட கவலை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் வருடத்திற்கு வருடம் HIV தொற்றாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதாக தேசிய பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின் சமூக விசேட நிபுணர் வைத்தியர் சத்யா ஹேர தெரிவித்துள்ளார். கொழும்பு சுகாதார அமைச்சர் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், கடந்த 2023, 2024 மற்றும் 2025 ஆண்டுகளுக்கான தரவுகளை ஆய்வு செய்யும் போது புதிய HIV தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவது தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்பிடுகையில் அதிக மக்கள் தொகையை கொண்ட கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களிலேயே அதிகளவான தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் பெண்களுடன் ஒப்பிடுகையில் ஆண்களிடையே HIV தொற்று ஏற்படும் வீதம் அதிகமாக காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பற்ற பாலியல் தொடர்புகள் மற்றும் போதைப்பொருள் செலுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் ஊசிகள் உள்ளிட்ட உபகரணங்களை பகிர்ந்து கொள்வது ஆகியவை இந்த தொற்று அதிகரிப்பதற்கான முக்கிய காரணங்களாக காணப்படுவதாக வைத்தியர் சத்யா ஹீரத் தெரிவித்துள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.